நிலநடுக்கத்தாலோ பெரிய இயற்கை அழிவினாலேயோ வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே டயத்தில் ஒரு 10,000 பேர் 5,000 பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டயத்தில் வந்து இந்த நியூக்ளியர் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏப்ரல் 20ஆம் தேதி சொல்கிறேன். ஏப்ரல், ஆமாம், மிட் ஆஃப் ஏப்ரல். மிகப்பெரிய அடுத்த மாதம் ஏப்ரலில் நான் இருப்போம் நல்லபடியாக பார்ப்போம். நீங்கள் பாருங்க. சரி, இப்போ இஸ்ரேல் பிரதமர் இருக்காரா இல்லையா? வீடியோக்கள் வருது ஒரு நம்ம சேனலுக்காக. அவர் ட்ரம்ப்புக்கு டைம் சரியில்லை. அவர் ட்ரம்ப் வந்து கன்னியா லக்னம். ஏன்னா இப்போ நிறைய அச்சம் இருக்குது, அணு உலைகள் மீது எதுவும் தாக்குதல் வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் பயப்படுறேன். நானும் வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். சீமான் அவர்களுக்கு வந்து அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நாம் தமிழருக்கு என்ன காசில் பண்ணி யூடியூப்ல பணம் வர்றதுக்கு பாடல்கள்லாம் இருக்கா? இசை ராகம் அந்த மாதிரி இருக்கா? நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். ஏன்னா போர் நமக்கு அங்க எங்கேயோ கொண்டு போட்டாங்க. தொடங்கியதிலிருந்து 40வது நாள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து என்னன்னா ஒரு செட்பேக் இருக்கு. கொஞ்சம் எல்லாருமே வந்து பேசி முடிவு பண்ணுறது. இன்னையிலேருந்து இன்னும் ஒரு 2 நாளில் கூட ஏதாவது அமைதி ஒப்பந்த பேச்சுகள் சம்பந்தத்தில் நடக்கும். 40 டேஸ் டைம். அடுத்தது திருப்பி வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும் மீனத்தில் சேர்கிறது, புதனும் குருவும் கேந்திரமாகிறது. அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மாத வாக்கில் நிலநடுக்கத்தாலோ பெரிய இயற்கை அழிவினாலேயோ வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே டயத்தில் ஒரு 10,000 பேர் 5,000 பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த செவ்வாய் சனியில் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி டயத்தில் என்ன செய்ய முடியும் அப்படி, எந்த நாடுகள் அப்படின்னு எதுவும் கிடைக்கும்? ஆமாம், ஈரானு வந்து இந்தோனேஷியா, இதில் வந்து மிகப்பெரிய ஒரு இது இருக்கு, பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு. இந்தியாவுக்கு கூட்டு. ஆமாம், அந்த டயத்தில் வந்து இந்த ஹியூக்குன்னு போயிடக்கூடாது யாரும். இந்த தலைவர்கள் வந்து என்ன, அது உக்கிரகமான டயம். இப்போ என்ன நாள் வருது? 20ஆம் தேதி அடுத்த மாதம். முன்னாடி ஒரு 3 நாள், பின்னாடி ஒரு 4 நாள் சேர்த்துக்கோங்க. இந்த டயத்தில் வந்து இந்த நியூக்ளியர் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏப்ரல் 20ஆம் தேதி சொல்கிறேன். ஏப்ரல், ஆமாம், மிட் ஆஃப் ஏப்ரல். ஆமாம், மிட் ஆஃப் ஏப்ரல் 20லேருந்து 15லேருந்து ஒரு 25ஆம் தேதி அந்த மாதிரி. ஆமாம், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு புதன் கேந்திரம், சனி செவ்வாய் கேந்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் க்ளோஸர் டிகிரிஸாக போகுது. அப்போ வந்து உக்கிரகமாக ஏதாவது நடக்கும், பீக்கா. அப்போ இந்த போர் அதனாலேயும் சாகலாம். நிலநடுக்கத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இந்த நாளில். நிலநடுக்கம் வந்து அதேமாதிரி சுரங்கங்களில் சிக்கிக்கிறது, கூட்டு மரணங்கள் சம்பவிக்கிறது. கூட்டமாக வந்து மரணங்கள் சம்பவிக்கிறதுக்கு காரணம் இந்த சனி சுக்கிரன் குரு புதன் சேர்க்கை. சனி செவ்வாய் குரு புதன் கேந்திர காலங்கள். ஆமாம், இது வரப்போகிற நாட்களில் மிகப்பெரிய அடுத்த மாதம் ஏப்ரலில் நான் இருப்போம் நல்லபடியாக பார்ப்போம். நீங்கள் பாருங்க. இந்த கேஸ் விலையெல்லாம் குறையுமா? இல்லை, கேஸ் விலையெல்லாம் குறையாது. இது வந்து குறையாது. இல்லை, கேஸ் தட்டுப்பாடு தட்டுப்பாடுகள் நீங்கிடும். கேஸ் தட்டுப்பாடுகள்லாம் நீங்கிடும். கேஸ் தட்டுப்பாடுகள்லாம் நீங்கிடும். கேஸ் பெட்ரோல் இதெல்லாம் வந்து இதாயிடும். தங்கம் விலை இறங்கிட்டு இருக்கு. அது நம்ம சொன்னோம், தங்கம் விலை வந்து புனர்பூசம் போகிற வரைக்கும் உச்சமாகும்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் முன்னாடி அதெல்லாம் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் முன்னமே நிறைய சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஏறப்போகுது. இப்போதைய நிலவரம் இன்னைக்கு 14,000 ஏறிடுச்சு. ஏறுறது அளவு தெரியாமல் இனி குரு பறக்க விடுவார் அப்படின்னு நான் முன்னமே எழுதிட்டேன். ராகுவை தொட்டுட்டு கிளம்பும் போதே இன்னையிலேருந்து தங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ இது பீக்குக்கு போயிடுச்சு. அதாவது குருவுடைய உச்சம் வந்து பூசம் வரைக்கும். ஓகே, அதுக்கு கீழே வந்து இறங்கணும். அதை நோக்கி இனிமேல் நீச்சல் வீட்டை நோக்கி இறங்கு. ஒரு பீக்குக்கு போனதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும். அதை முன்னமே சொல்லியிருக்கோம், பூசத்தை நோக்கி குரு வந்து புனர்பூசத்துலேருந்து நகர ஆரம்பிக்கும் போது, இப்போ 4வது குவார்ட்டர்ஸில் இருக்குது, 3ல் இருக்குது, 4க்கு நகரும் போதுலேருந்து கொஞ்சம் இறங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், சைட் வைஸ் அப் அப்படி போகும். ஏறி இறங்கி. ஆமாம், அதாவது இப்போ மேலே போச்சு, கீழே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். அந்த மாதிரி தான், ஒரே தடியாக முழுமையாக கீழே இறங்காதா? ஒரு 10,000க்கு வர்றது அந்த மாதிரிக்கு வராது. வெறும் 11க்கு கூட வரலாம், 11,500 அந்த மாதிரி வரலாம். பட் இட் வில் நாட் கோ வந்து இனிமேல் 16 வரைக்கும் போயிட்டு இப்போ 14க்கு வந்திருக்கு. இப்போ வந்து அதுலேருந்து இன்னும் ஒரு 2,000 ரூபாய் வரைக்கும் குறையலாம். ஓகே, அதான் அதுக்கு மேலேங்கிறது இல்லை. அந்த டயத்தில் நீங்கள் வந்து தங்கம் வாங்குறவங்க வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப படுத்தறையாக இல்லை. அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய இந்திய ஆட்சி சூழல் இருக்குல்ல, ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி இந்த சமயங்களில் சில ஆபத்துகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதாவது
நம்ம வந்து இப்போ இப்போ நான் அவங்கள பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்கணிச்ச ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி முன்கணிச்ச அத்தனையும் நடந்துருச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது கணிச்சாதான் உண்டு. அதாவது ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு நாத்திகராகவோ அல்லது பகுத்தறிவாளராகவோ இதெல்லாம் நடக்காதுன்னு நானே ஆய்வு பண்ணுறேன். தெரிந்திருக்கா அந்த மாதிரி இதில் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படும் போது நிலநடுக்கங்கள், நிலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே. செவ்வாய் சனி இந்த சேர்க்கை இருக்கும்போது குரு புதனும் சேர்ந்திருந்தால் இழப்புகள் அதிகமாகும். செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேரக்கூடிய நேரத்தில் ரயில் விபத்துகள் நடக்கும். எண்ணெய் கிணறுகள் பற்றி எரியும். எண்ணெய் கிணறோ இல்லை வந்து இந்த குரூடு இப்போ பற்றி எரிப்பாங்க. இப்போ செவ்வாய் அதை நீங்கள் எனக்கு வந்து செவ்வாய் ராகு கொஞ்சம் இல்லை, நீங்கள் இந்த காம்பினேஷன் இல்லை, இப்போ நம்ம பார்க்குற எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் பார்க்குறப்ப இது தெரியாதுல்ல. உங்களுக்கு இந்த செஷன் சொல்லிடுறேன். இதுதான் காரணம். இது எப்படி அடிச்சா அது எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்லிட்டு பெரிய ஞானி போல ஒரு போஸ், அதெல்லாம் தேவையில்லை. இது நீங்களும் பண்ணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த பேட்டர்ன் இவ்வளோதான், இதுதான் பேட்டர்ன். சரியா? நான் வந்து எல்லாரும் ஜோதிடம் கற்றுக்கணும். எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை ஜோதிடத்தை நம்பி அதை வந்து சரிவரியாக பயன்படுத்தணும். நான் சொல்கிற மாதிரி கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஜோசியம் பார்த்துட்டு காலையில் கதவு திறக்கிறதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. தங்களுடைய வாழ்க்கை பாதை வந்து இப்போ ஒரு பாத்தில் போயிட்டுருக்கோம், ஏதோ 2 ஒய் மாதிரி பிரியுது. அப்போ உங்களுக்கு ரைட் சைடு எடுக்கணுமா லெஃப்ட் சைடு எடுக்கணுமா? இதுக்கு வந்து ஜோதிடம் உங்களுக்கு உதவும். சொர்க்கமாக நரகமாக எந்த பக்கம் இருக்குங்கிறதுக்கு, ப்ளூ பில்லா ரெட் பில்லா அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும் ஆஸ்ட்ராலஜி. ஸோ இப்போ முந்தனைய ஆஸ்ட்ராலஜியில் மேக்ஸிமம் இதை சார்ந்து தான் இருக்குது. சனி செவ்வாய் அதே மாதிரி ராகுவோடு செவ்வாய் சேரும்போது இந்த ரயில் விபத்துகள் அந்த மாதிரி ராகு தான் வந்து என்னென்னா இந்த இது கேஸுக்கு இருக்கிறது, நேச்சுரல் கேஸுக்கு இருக்கிறது. அதே மாதிரி கேது சனி இது வந்து க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் வந்து பாதிப்புகளே உண்டாகும். எப்போதெல்லாம் ராகு செவ்வாய் சேருதோ இந்த மாதிரியான நேரங்களில் பெண்களுக்கு வந்து கோச்சாரத்தில் பிரச்சனை உண்டாகும். அந்த மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த கோச்சாரத்தில் உருவாகும். டே டு டே டிரான்சிட்டில் நடக்கும்போது. அப்புறம் இந்த சுக்கிரன் ராகு சேரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜவுளி உற்பத்திகள் வந்து அதிகரிக்கும். அந்த சினிமாவில் வந்து அந்த டைங்களில் பார்த்திங்கன்னா ஃபேமஸான சினிமா வர்றது, படங்கள் வர்றது, இது எல்லாமே இருக்கும். பெண்கள் வந்து புகழ் அடைவாங்க, உச்சத்தை தொடக்கூடிய ஒரு இது அமைப்பு. குரு வலுத்து இருக்கக்கூடிய நேரம், வலுவையான தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறது. இது மாதிரியான விஷயம்லாம் இங்கே இந்த ஜூபிட்டருடைய கோச்சாரத்தில் இதெல்லாம் முந்தனைய ஆஸ்ட்ராலஜி. இதில் எப்பெல்லாம் வந்து இந்த கேத்து போய் சேருது, இப்போ ஒருத்தர் என்ன நடக்கும், ராகுவோடு சூரியன் சேரும்போது ஒரு தலைவர் மரணிப்பார். இப்போ அவர் ஐயா நல்ல கண்ணு எத்தனாம் தேதி செத்து போவார்னு முன்னாடியே நம்ம சொன்னோம். அவர் வந்து இயற்கை எழுதுவார் அப்படின்னு. அது இயற்கையானது தான், அது எழுதுறத முன்னாமே நம்ம சொல்கிறோம். நல்ல கண்ணு இது அவர்கள் இதனாம் தேதி அவர் இது பண்ணுவார். இப்போ நீங்கள் நல்ல கண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். கோச்சாரம் குரு வக்கர நிவர்த்தி. சரி, அந்த கோச்சாரத்தில் எவ்வளோ தலைவர்கள் இருக்கலாம், ஏன் நீங்கள் நல்ல கண்ணு வச்சு சொன்னீங்க? அதில் வந்து என்னென்னா ஒரு பேருக்கும் காரகம் இருக்குது. ஒரு கிரகத்துக்கும் காரகம் வந்து இருக்குது. அது ஒரு பேரை இண்டிகேட் பண்ணும். ஓகே. என்ன சூரியனுங்கிறது கண்ணு, ஒளி, லைட்டு, இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். என்ன அதனோட போய் ராகு செவ்வாய் சேருது அப்படின்னா அப்போ இந்த கண்ணு அப்படின்னு பேர் இருக்கிற யாரோ ஒருத்தர், அப்போ நமக்கு தெரிஞ்சு கண்ணு அவர் தான் இருக்கார். அவர் வந்து மூத்தவராக வேறு இருக்கார். கொஞ்சம் இப்போ உடல்நிலை சரியில்லாத ஒரு பொதுவாக அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலே பல காலமாக இருக்குது. இப்போ இது எல்லாமே சேர்ந்து அதனால நீங்கள் அதை லைன் போட்டு கொண்டு வர லைன் போட்டோன்னா அதான் அதாவது சாமி கண்ணுன்னு இருக்கலாம். நமக்கு அது அரசியல் தலைவராக இருக்கணுமே. சாமி கண்ணு வேற யாராவது இருக்கலாம். அரசியல் தலைவர்ல இருக்கலாம். சூரியன்னா அரசியல். இப்போ ராகு அப்படின்னா பெருசு. இது வந்து சூரியன்னா தலைவர். அப்போ பெரிய தலைவர் அப்படின்னு பேர் இருக்கிறது யாரு? காமினி. அவரை வந்து அவருக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத எழுதுறோம். அவர் அதே மாதிரி அவரை இது பண்ணிட்டாங்க, நிறைய பேர் நம்பல. சரி, இப்போ இஸ்ரேல் பிரதமர் இருக்காரா இல்லையா? இஸ்ரேலிய பிரதமர் இப்போ இருக்காரு, ஜோதிட ரீதியாக அவர் இப்போ இருக்காரு. ஆமா, அவருக்கு எதுவும் அதே அது இப்போ சரி, உங்களுக்கு ஒரு நம்ம சேனலுக்காக அவர் ட்ரம்ப்புக்கு டைம் சரியில்லை. அவர் ட்ரம்ப் வந்து கன்னியா லக்னம், குரு வந்து லக்னத்தில். இப்போ நமக்கு வந்து ட்ரம்ப் மேலே கோபம் வருது. ஆனால் ட்ரம்ப் செய்கிறதெல்லாம் அமெரிக்காவுக்கு நல்லது, நமக்கு இப்போ நமக்கு கஷ்டம். ஆமாம், அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அவருடைய நாட்டை வந்து அவர் பெரிய இதை காமிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை அடித்து ஏற்ற வீட்டுக்காரனை அடித்தா தானே டான் ஆக முடியும்.
அவர் பார்த்தீங்களா யார் தெரியுமா, நான் ரோட்டில் நடந்தாலே அமெரிக்கானாலே ஒரு மரியாதையா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதெல்லாம் நடக்குது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆயுத வியாபாரம் அவர் வெனிசுலாவில் வாங்கிட்டார். இப்போ இவர் ஒரு கடை வச்சுருந்தாரு, இன்னொரு கடையும் இவர் இப்போ வாங்கிட்டார். ஏற்ற மாதிரிலாம் கடை இருக்குது, வச்சுருக்காங்க க்ரூட் ஆயில் கடை எல்லாம். இப்போ வந்து இதோட ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, நீ கடை வைக்காத, என்கிட்ட மட்டும்தான் க்ரூட் ஆயில் இருக்குது, டிமாண்டு ஹோல்சேலில் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். இப்போ ஈஸை வந்து அவர் வந்து ஒரு அந்த புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பெரிய அழகாக கணக்கு போடுவாங்க. என்ன செஞ்சால் வியாபார கணக்கு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கிரகம் ட்ரம்புக்கு இறங்கு முகம் வருமா? ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பாதகாதிபதி லக்னத்தில் நின்று அது பலத்தை காட்டுது. பாதகாதிபதி ஒரு வெற்றியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது ஒரு மரணத்தை உருவாக்குறதுக்கு அளவுக்கு கொண்டு போயிடும். ட்ரம்ப்புக்கு பெரிய ட்ரம்ப்பு வந்து இந்த எலெக்ஷனை விட்டுட்டு இப்போ இன்னும் ஒரு 3 வருஷம் அதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய உடல் சீர்கேடுகளுக்கு அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். இந்திய லெவலில் வேற தலைவர்கள் எதுவும் அந்த மாதிரி? இந்திய லெவலில் வந்து தலைவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போனா அந்த இது இப்போ நகர்ந்துடுச்சு, இப்போ கொஞ்சம் நகர்ந்துடுச்சு, கிரகங்களுடைய இது வந்து மாறிடுச்சு. பொதுவாக தலைவர்கள் நம்ம எதிர்பார்த்த 2 தலைவர்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 தலைவர்கள் இறந்து போவாங்கன்னா, இலா கணேசன் இறந்து போனார், இன்னொருத்தர் இறந்து போனார் ஒரே டயத்தில். அதே மாதிரி விமான விபத்தில் இறந்து போவார்னு சொன்னால் அவர் மகாராஷ்டிராவில் ஒருத்தர் இறந்து போனார். இப்போ நமக்கு அந்த டைம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இனிமேல் வளர்ச்சி எவ்வளோ இருக்கும், இப்போ பங்கு சந்தைகள்லாம் வளருமா அப்படின்னா, இனிமேல் பங்கு சந்தைகள் வளரும். இன்னும் ஒரு 40 நாள் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். இந்திய பங்கு சந்தைகள்லேயும் நல்லா வளர்ச்சி உண்டாகும், ரெக்கவரி டைமிங்காக இருக்கும். 1. 2வது வந்து ட்ரம்ப் அவருக்கு டைம் சரியில்லை. 2. 3வது வந்துட்டு அடுத்த மாத வாக்கில் மிகப்பெரிய உயிரிழப்புகளை வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க. 3. இயற்கை சீற்றத்தின் மூலமாக 1. இதே இயற்கை சீற்றம்ங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய அல்லது மிக செயற்கையாக உருவாக்கப்படுறதா இல்லை இயற்கையாகவே நடக்கக்கூடிய? இது செவ்வாய் சனின்னா ஒரு நிலநடுக்கம், அது தொடர்ந்து இது இப்போ ஒரு பெரிய ஒரு இதை வந்து ஆயுதத்தை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மூலமாகவும் அப்போ ஒரு அந்த எர்த்துக்காக் மாதிரி வந்து அந்த அதிர்வுலேயே இறந்து போகிறவங்க கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய அச்சம் இருக்குது, அணு உலைகள் மீது எதுவும் தாக்குதல் வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் பயப்படுறேன். நானும் வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். சமயத்தில் வந்து இந்த நியூக்கோடைய இம்பேக்ட் கூட ஏற்படலாம். சின்னதான ஏதோ ஒன்று வந்து பிளாக் பண்ணது கூட வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்போ 3வது போரை இழுத்து விட்டுறானோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவங்க இதை இப்படியே தொடர்ந்தால் அங்கே தான் போய் முடியும். அப்போ தான் அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் 40 நாளுக்கு அப்புறம் ஒன்றும் காணாமே, பெரிய அளவில் காணும். நீங்கள் அதே மாதிரி க்ரூடு அந்த கேஸு இது எல்லாமே நம்மளுக்கு சர்ப்ளஸாக வர ஆரம்பிச்சிடும். 40 டேஸ், இன்னும் ஒரு 40 நாளுக்கு அப்புறம். இதில் இந்தியாவுக்கு பாதகமாக என்ன, இந்தியாவுக்கு பெரிய அளவில் சாதக பாதகங்கள் கேட்குறாங்க? இந்தியா வந்து என்னென்னா ரிஷபம் சார்ந்தது. இப்போ ரிஷபத்துக்கு கோச்சாரத்தில் இப்போ அந்த வருது, கிரகங்கள் வருது. அடுத்து குருவினுடைய பலம் 3க்கு பலம் பெறுது. அதனால் இந்தியாவுக்கான அந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து இல்லை. தேர்தல் நேரம், அதனால் வந்து ஆட்சி மாற்றங்கள் காட்சி மாற்றங்கள் அந்த மாதிரி எதுவும் உண்டா? இது வந்து இந்த தமிழக இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொங்கு அந்த மாதிரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விஜய் அவர்களுடைய ஜாதகம் வந்து என்ன அப்படின்னு அது ஜாதகமாக எனக்கு தெரில. இப்போ கோச்சாரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பலன் ஒரு நடிகர்னு சொல்லிட்டீங்க. நடிகருக்கு கொஞ்சம் உச்சம்னு இருக்குது. இப்போ பெரிய லெவலில் சக்ஸஸ் இல்லைனாலும் ஏதாவது ஒரு ரேஞ்சை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அடுத்து வரப்போகிற ஆட்சி வந்து தனித்த பெரும்பான்மையோட வருமா? இல்லை தனித்த பெரும்பான்மையோட வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதாவது சப்போர்ட்டோட வரும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. க்ளீன் ஸ்வீப் கிடையாது. க்ளீன் ஸ்வீப் கிடையாது. இப்போ அந்த ஒரு நடிகர், ஒரு கூடுதலாக ஒரு நடிகை, ஒரு குடும்பம் வந்து சிக்கலுக்குள்ளாகுது. இந்த அமைப்புக்கு என்ன காரணம்? அது காரணம் அந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் கோச்சாரத்தில் உச்சமாக இருக்குது, சனியோட சேர்ந்துருக்கு. அடுத்த மாதம் சுக்கிரன் செவ்வாய் சனி இது எல்லாமே சேர்ந்துடும். அடுத்த மாதம் சுக்கிரன் செவ்வாய் சனி இது புதன் இதெல்லாம் மீனத்தில் சேருது. அதனால இந்த சுக்கிரன் எப்பெல்லாம் இருக்கோ கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும். சரி, இல்லை இப்போ நான் கேட்குறேன், அந்த குடும்பம் சேர்றதுக்கான நமக்கு வந்து ஒரு குடும்பம் பிரிகிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் வந்து அப்படி சேர்றதுக்கான சூழல் அமையுமா? இல்லை வந்து சேர்றதுக்கு தான் சூழல் அமையும். அதாவது இப்போ நடிகையோடு தான் தொடர்பு அதிகரிக்கும். நடிகையோட அந்த குடும்பமாக உருவாகுமா? ஆமாம், சுக்கிரன் தானே சேர்ந்துருக்கு.
ஓ, அப்போ அந்த பழைய குடும்பத்தோட வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ 2ஆம் அதிபதி வக்கரமா சரி. அது அப்போ மீண்டும் நடிகை அந்த நடிகர் நடிகை சேர்ந்து வாழ்வாங்க முறைப்படி, அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அந்த போட்டில் அவங்க 2 பேர். ஓ சரி சரி. இது அரசியல்லையுமே பங்கு வைக்குமா எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி? நமக்கு வந்து அதாவது மக்களுடைய ஒரு மனசு வந்து ஒரு ஒரு நல்ல விதமாக சிந்திக்கிறதோ இல்லை, இப்போ இருக்கிறவங்க வந்து உணர்ச்சி வசப்படுற இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நடிகர்களை எல்லாம் பிடிக்கும். கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ நாம் தமிழர் உடைய செயல்பாடுகள்லேயே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நாம் தமிழர்களுடைய தொண்டர்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது வேறையாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. நாம் தமிழர்களுக்கு அந்த அதாவது எப்படின்னா வளர்ச்சி வந்து வளர்ச்சி மட்டும் இல்லை, அவங்களுடைய டிசிப்ளின் எல்லாருமே அதான் ஆச்சரியப்படுறாங்க. அந்த டிசிப்ளின் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம 5 லட்சம் பேர் திரள்றாங்க, 5 லட்சம் பேரும் அப்படியே வந்த சோடு தெரியாம அப்படியே சுமூகமா கலைஞ்சு போகுது. அதுதான் வெற்றி வர ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறி அது. ஓ, தமிழக அரசியல்ல நாம் தமிழருடைய பங்கு அதிகரிக்கும். ஓ, சீமானவர்களுக்கு வந்து அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். நாம் தமிழருக்கு இந்த எலெக்ஷன் ஒரு சேஞ்ச் கொடுக்கும், உச்ச வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க மற்ற எலெக்ஷனை விடுங்க, இந்த தடவைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும். ஆமாம், ஏன்னா எல்லாருமே பலரும் என்னன்னா அவங்க தனித்து நிற்கிறாங்க, அவர்களுக்கு வீழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு. இல்லை, தனித்து நிற்கிறது தான், அது நல்லது தான். நாம் தமிழர் தனித்து நிற்கிறது தான் நிற்கிறது சரி. ஓ, நீங்கள் வந்து இப்போ அடுத்து வந்து ஒரு இளம் தலைவர்களான்ட்டு ஒரு செட்டு உருவாகுறாங்க. இவர்கள் தலைமையில் அப்படி ஆட்சி அதிகாரம் மாறும் அந்த மாதிரியான. இட் வில் டேக் டைம், அது நிறைய கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ கூட்டணி இதெல்லாம் வந்து டைம் ஆகும். இந்த தடவை வந்து நாம் தமிழருக்கு நற்செய்திகள் உண்டு. ஓ சிறப்பு. நாம் தமிழருக்கு நற்செய்திகள் உண்டு. நிறைய பேர் இதை நீங்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? ஜோதிட ரீதியாக சொல்கிறேன், ஜோதிட ரீதியாக சொல்கிறேன். அது ஏன் நாம் தமிழர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி சிம்ம லக்னத்தில் இருக்குது, குரு 11 இருக்குது. ஒருத்தருக்கு வந்து தன் மொழிப்பற்று இனப்பற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஜூபிட்டரை குறிக்கும். ஜூபிட்டர் குரு வலுத்தவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, தான் சார்ந்த சமயத்தின் மீதும் இது மூலமும் ஒரு பற்றுடையவர்களாக இருப்பார்கள். அதுதான் பலமாக இருக்குது, 11 இருக்குது. அப்போ ஒரு வளர்ச்சி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு வளர்ச்சி வந்து இப்போ பேசிக்கிட்டு போது போட்டு பார்த்தீங்க. நான் கண்ணில் தான், மனசுக்குள்ள தானே இருக்குது. இப்போ பேசிகிட்டு இருக்கிற லக்னம் வந்து என்ன லக்னம்? ஆமாம். சரி, இப்போ வந்து ஜோதிட இந்த இது பரிகாரம் பலன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இணையம் முழுக்க நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க. அதில் பெருவாரியாக அந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாம் கதறிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம மோடி அவர்கள் விருச்சிக ராசி தான் நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து ஜாலியாக இருக்காப்புல, இங்கே விருச்சிக ராசியில் கதறாங்க. என்ன இது, எந்த புள்ளியில் அது இதாகுது? அதாவது நம்ம மக்களுக்கு வந்து என்னென்னா, இந்த மேஷராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே அப்படின்னு ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு, அவர் சொல்லலாம், அதெல்லாம் ஒரு பொது பலன். அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கணும். அசுபமாக சொல்கிறாங்க, எச்சரிக்கையான விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். சும்மா அசுபத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ரொம்ப காதுக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதில் வந்து ஒரு உளவியல் விஷயமும் இருக்குது. நீங்கள் ஜாதகத்தை ஒருத்தர் கொடுத்து பார்க்கும்போது அவருடைய மனம் வந்து சப்கான்சியஸ் மைண்டு திறந்துருக்கு. நீங்கள் சொல்ல போகிறத ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. இப்போ எப்படி வந்து ஒரு ஹிப்னோசிஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ஒருத்தர் மனதுக்குள்ளே பதிய வைக்கிறாங்க, அது மாதிரி தான் ஒருத்தர் தன்னை அறியாமல் ஜாதகம் பார்க்கும்போது அவர் வந்து அவருடைய மனம் திறந்திருக்கிறது. அது நல்ல விஷயத்தை ஜோசியர் எழுதணும். ஜாதகத்தில் உளவியல் சார்ந்த விஷயத்தமா சொல்கிறேன். இந்த ஜோதிடத்தில் ஏன் வந்ததுன்ற அதே மாதிரி மனிதனுடைய இயல்பு 10 நல்லது நடந்து ஒரு கெட்டது நடந்ததுன்னா அந்த கெட்டதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். 10 நல்லது நடந்ததை பற்றி யோசிக்க மாட்டார். நீங்கள் இந்த இது நடக்குது, 7 சனி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பல நல்லது நடந்திருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பார், வீடு கட்டியிருப்பார், இதுதான் நிறையெல்லாம் நடந்திருக்கும், என்னென்னோ பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு தடவை கீழே விழுந்து எந்திரிச்சிருப்பாரு, இல்லைன்னா ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாரு. அது 7 சனி தான் நடந்து என்னை கொண்டு போய் தள்ளிருச்சுப்பா, கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவங்க அந்த அதையே சொல்லுவாங்க. ஏன்னா 7.5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ நல்லது நடந்திருக்கும். அந்த ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக அந்த 2 கெடுதலை சொல்லுவாங்க. எனக்கு வேலை போயிடுச்சும்பாரு. அப்போ வந்து இவருக்கு வேற ஒரு வேலை கிடச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்பாரு. ரொம்ப நாள் ஆனால் பார்த்தா அது சரியாக ஃபிட் ஆகலப்பா, வந்துட்டேன் அப்படிம்பாரு. அப்போ இவர் தான் அந்த வேலைக்கு ஆசைப்பட்டு போயிருப்பார், இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிட்டு வருவார். அது மாதிரி மக்கள் வந்து ஏதோ மனம் வந்து ஏதோ ஒரு காரணத்தை தேடுது. அதில் இந்த அஸ்ட்ராலஜி வந்து யார் மேலேயும் பழி போட வேணாம், சனி மேலே பழிய போட்டுருவோம். கிடைச்சா ஏதோ ஜோசியர் சொன்னா டைம் சரியில்லைன்னு சொன்னாங்க, அதே மாதிரி நடந்துருச்சுன்னு.
ஓகே. நமக்கு வந்து ஜோதிடத்தை வந்து நான் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து நான் இந்த நாத்திக கருத்துக்கள் பேசுகிறோட நான் ஒத்து போகிறேன். சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அந்த ஜோதிடத்தையே வந்து ரொம்ப டீப்பாக பார்த்துட்டு தடையை உருவாக்கக்கூடாது. மனதளவுலையும் தடையை உருவாக்கி நமக்கு அது பாசிட்டிவாக இருக்குன்னா பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நம்ம நகர்த்திக்கணும். ஏன்னா இப்போ கடன் இருக்குது அப்படின்னா பணம் வர்றதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும். கடன் ஒழிக்கிறதுக்கு பணம் இப்போ கடன் வந்துருச்சு, இப்போ இந்த கிரக நிலவரம் இப்படி இருக்குங்கிறதுனால நான் கடனில் தான் இருப்பேன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு, வந்து வேலைக்கு அப்படின்னுலாம் அப்படியே இருந்துட்டா முயற்சி இல்லாதவனுக்கு வந்து ஒன்றுமே வாழ்க்கையே கிடையாது. ஊக்கம் இல்லாதவன் வாழ்க்கை வந்து ஒன்றுமே கிடையாது. அதனால அதை பார்க்கணும். பார்த்துட்டு என்ன செஞ்சால் பணம் வரும். இப்போ ஒரு கிரகம் 10ஆம் அதிபதி போய் 12ல் மறைஞ்சிருச்சு, நீ தொழிலே செய்யாத, நீ உருப்ப மாட்ட அப்படின்னு ஜோசியம் இந்த ஜோசியர்களும் சொல்கிறாங்க. சில பேர் எதுவும் செஞ்சிடாது, அவ்வளோதான் உன் வாழ்க்கை அப்படின்ட்டு. 12க்கு 10ஆம் அதிபதி 12க்கு போனால், தனாதிபதி 12க்கு போனால் அதுக்கு என்னன்னா வெளிநாட்டில் வெளியூரில் போனால் சம்பாத்தியம் உண்டு. இப்போ எனக்கு வந்து தனாதிபதி 12ல் இருக்குது. நான் வாங்கின சம்பளத்தில் 99% வெளிநாட்டிலேருந்து எனக்கு நான் போய் வெளிநாட்டில் சம்பாதிச்சது, வெளிநாட்டிலேருந்து வந்த காசு, இதுதான் என்னோடது இருக்குது. என்ன அப்போ நான் வந்து எல்லாருக்குமே அந்த பண அமைப்பெல்லாம் இருக்குது. அந்த தனாதிபதி எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். அந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு வரும். மளிகை கடைக்கு போய் நம்ம நின்றுக்கிட்டு கொடுங்க, இந்தாங்க காசு கொடுங்க அப்படின்னா இது கிடையாது. ஏடிஎம்க்கு போய் கார்டை போட்டால் தான் காசு. அது மாதிரி கிரகங்களுக்கு வந்து தனாதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த பார்த்து நம்ம பணத்தை தேடினோம்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே பொதுவான எல்லாத்துக்கும் வந்து சில பேர் மட்டும் பணக்காரங்களா இருக்காங்க. இப்ப ஜோதிடர்களே எடுத்துக்காங்களேன். இப்ப நீங்க வந்து ஒரு நல்ல இதுல இருக்கீங்க, ஆனா இன்னும் ஒரு ஜோதிடர் வந்து சாலையோரத்துல கிளியோ எலியோ வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவரும் ஜோதிடர் தான். நீங்க வந்து பேஷனா பண்றீங்க, நீங்களும் வந்து ஜோதிடத்தை ஆய்வு பண்றீங்க, இன்னொருத்தரும் பண்றாங்க. ஆனா வந்து ஒருத்தட்ட பணம் வருது, இன்னொருத்தட்ட வர மாட்டேங்குது. அந்த ஜோதிடருக்கு வந்து முதல்ல தனக்கான பண கிரகங்கள் எங்க இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். அதான் நான் சொல்றேன்ல, நான் வந்து உட்காந்து பெங்களூர்ல உட்காந்து என் ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தேன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜாதகத்தை வந்து நம்ம ஆய்வு செஞ்சுக்கணும். முழுமையாக ஆய்வு செய்யணும். செஞ்சு இப்போ சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஜாதகத்தை நம்மளே பார்த்தா தெரியாது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அதில் நம்ம வந்து நம்ம பாசிட்டிவாக தானே தேடுவோம். நம்ம பாசிட்டிவாக தேடணும். நமக்கு எந்த கிரகம் பலவீனமாக இருக்குது, நமக்கு எந்த கிரகம் பலமாக இருக்குது, எதை செஞ்சால் நமக்கு வந்து பணம் வரும்ன்ட்டு. இன்றைக்கும் கூட நான் பார்க்குறதுல வந்து ஒரு 80% ஜோதிடர்கள் வந்து என்னென்னா இப்போ வேலை வேணும் அப்படின்னு கேட்டால் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காங்க. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு தொழில் அப்படின்னு சொன்னாலே பணம் தான் மெயின். கர்மாங்கிறது வந்து 10ஆம் இடத்தை கர்மான்னு வச்சுருக்காங்க. கர்மாங்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், நான் எல்லாருக்கும் சோறு போடணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, எல்லாரும் வயிறார சாப்பாடு போடணும்ப்பா, அதனால தான் நான் ஒரு ஹோட்டல் கடையை திறக்க போகிறேன்னு திறந்து உக்காந்திங்கன்னா அந்த 10ஆம் இடம் தான் வேலை செய்யும். பணத்துக்கு இருக்கிற 2ஆம் இடம் வேலை செய்யாது. நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா சாயந்தரம் 6க்கு முன்னாடி எல்லா வேலையும் மீந்து போயிடும். அதை நாய்க்கு வேறு யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துட்டு என்ன கடையே ஓட மாட்டேங்குது. 10ஆம் இடம் தொழில் தான், நாங்கள் சந்திரன் இருக்குது, உணவு சம்மந்தப்பட்ட தொழில்னு சொன்னாங்க, இப்படி இருக்குது, அப்படி கிடையாது. 2ஆம் அதிபதியை தொட்டால் தான் பணம் வரும். 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு தொழிலை செஞ்சால் தான் உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் இருக்கான்னா அது மாதிரி ஜோதிடத்தில் இருக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? சில பேர் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு உட்காந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து சில ராசிகளுக்குன்னே சில தொழிலெல்லாம் இருக்குது. இப்போ சதயம் அப்படிங்கிறது ஒரு சூதாட்டத்துக்கான ஒரு நட்சத்திரம். அது இந்த கேம்பிளிங் போகிறது, இது மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறது, அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அவங்கெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இறங்கிடும். அந்த மாதிரி இருக்கிறோம். அது நல்லா இருக்கணும். அது போய் கவுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போகக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஜாதக அமைப்புகள் இருக்குது. 2ஆம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம். அதாவது வந்து 2வது வீடுங்கிறது பணம், என் பாக்கெட்டில் இருக்கிற பணம். 8ஆம் வீடுங்கிறது உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம். அதுக்கு நேர் ஆப்போசிட் வீடு. சமூகத்தின் 2வது வீடு அப்படிங்கிறதுனால அந்த பணம். அப்போ 2, 8 இதில் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வேணும். அப்போ 5, 2, 5 ரொம்ப முக்கியம். 2, 5, 8 இந்த கிரக அமைப்புகள் 2ஓடு தொடர்பு இருக்குது. இதுக்கப்புறம் லாபம் வேணும் 11. அதில் ப்ராஃபிட் வரணும். 12க்கு மிக்ஸே இருந்துச்சுன்னா ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பார். அடிக்கடி இறங்கிக்கிட்டே இருப்பார். 12 இல்லாமல் 11 இருக்குது, 11 நல்ல சாதகமான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இவங்க தான் இறங்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த இடங்களோட கனெக்ட் ஆகிருக்கணும். 8ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது,
வந்து 2ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது, 5ஆம் அதிபதி போய் 11லையோ 2லையோ இருக்கிறது. இவங்க எல்லாமே வந்து 12ஆம் அதிபதி 11ல் இருக்கிறவங்க யார்கிட்டையாவது காசை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் எனக்காக ட்ரேடிங் பண்ணி கொடுங்களனோ, இல்லை வந்து ஏதோ ஒரு முதலீடு, இப்போ யாராவது ஒரு தொழில் வச்சு கொடுக்குறது. இப்போ அவங்களுக்கு என்னப்பா தொழில் வச்சு கொடுக்கட்டும் நான், அப்போ சார் எனக்கு பைக் மெக்கானிக் தெரியும் அப்படின்னா கடை வச்சு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் காசை. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆச்சு. 12வது வீடு எல்லாரும் விரையன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 12வது வீடு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா. இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடக்குது சார், 12ல் சனி இருக்குது, முதலீடுகள் செய்யாதீங்க அப்படின்னு. அதுக்கு தான் நான் வந்து ஒரு 10 பேருடைய ஜாதகத்தை எடுத்து போட்டேன். அவங்க எலன் மாஸ்க்கு உட்பட, எலன் மாஸ்க்கு 7.5 சனியில் தான் டெஸ்லாவை ஆரம்பிச்சு வாங்கினது. இல்லை, அதான் சொல்கிறேன், ஒருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்குது, தனிப்பட்ட தசாபுத்திகள் இருக்குது, கிரகங்கள் எவ்வளோ பலமாக இருக்குது பலமாக இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பொது பலன்களை ரொம்ப டீப்பாக வந்து நினச்சி பயப்பட வேண்டாம். அது நான் மட்டும் இல்லை, அதை சொல்கிற ஜோதிடரே சொல்லுவார். யூடியூப்பில் சொல்கிற ஜோதிடரே கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பலனை பார்த்து நீங்கள் பயந்துட வேணாம், இதை செய்யுங்க அப்படின்னு. நீங்கள் அவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யலாம். நீங்கள் பரிகாரத்தை வந்து பரிந்துரைக்கீங்களா? பரிகாரம்னா இப்போ சில இது இருக்குது, ஒரு அதனுடைய அப்ரோச்சை கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம். இப்போ அதே மாதிரி என்னென்னா, அந்த மதம் சார்ந்த விஷயங்களாக இல்லாமல் பார்த்துக்குவேன், அந்த இதை சொல்ல மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராகுனுடைய தோஷங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து என்ன செய்வேன்னா, இப்போ ஒரு முஸ்லீம் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த இதுக்கு பக்கம் சும்மா போயிட்டு வாங்க, பாம்பு பண்ண முதல்ல பண்ணைக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பரிகாரமாக எடுத்துக்கலாம். இல்லை கோயில்களுக்கு தேடி போகிறது அதெல்லாம். கோவில்களுக்கு ஏன் பரிகாரம்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, கோயிலுக்கான கட்டட அமைப்புகள் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலே உங்களுடைய இது சேஞ்சஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு சந்து பொந்தா ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எரிச்சல் என்ன ஒரு மாதிரி எரிச்சலாக ஃபீல் பண்ணுறீங்க. இது மாதிரி தான் கோவில்களில் வந்து என்னென்னா, கோவிலுடைய விஸ்தாரம், கோவிலுடைய காற்று இதுவும் அந்த இதுவும் வந்து இப்போ நான் வந்து சொல்லுவேன், காலங்காத்தால் வந்து இந்த சுப்பிரபாதத்தை வந்து ஒரு 10 வீதிக்கு கேட்குற மாதிரி கற்று விடுறதுலாம் ஒரு நல்ல பண்பே கிடையாது. என்ன, அது எந்த மதத்துமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சத்தம் கேட்டால் உங்களுக்கு இனிமையாக இருக்கணும், மனசு நிம்மதியாக இருக்கணும். இப்போ திருவனந்தபுரம் போனீங்கன்னா காலையில் சுப்பிரபாதம் போடுவாங்க, கோவிலுக்குள்ளே மட்டும் கேட்கும். என்ன அதே மாதிரி இப்போ நான் வேற எதுவும் மதத்தை சொன்னால் ஏதாவது தெரியும், இவ்வளோ நேரம் சொன்ன ஜோசியம் நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இவன் என்ன அது இவன் சங்கி அப்படின்னு. அதாவது அந்த இதே வந்து என்னன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி சில சத்தங்கள் இருக்குது, ஹெர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சில ஹெர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்து கேட்கும்போது உங்களுக்கு வந்து அது உங்களை உடம்புல ரியாக்ட் பண்ணுறதா ஒரு இது இருக்குது. அந்த மாதிரியான விஷயம்லாம் செலவே கிடையாது. என்ன காசில் பண்ணி யூடியூப்பில் பணம் வர்றதுக்கு பாடல்கள்லாம் இருக்கா, இசை ராகம் அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. பணம் வர்றதுக்கெல்லாம் சில நம்பர் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து 520 741 888 520 741 888 இந்த நம்பர் வந்து இது நான் சொல்லலை, ஒரு ரஷ்யன் சொன்னது. இந்த ரஷ்யன் சொல்ல எனக்கு நடந்திருக்கு, எனக்கு நடக்குது. ஸோ திஸ் அப்புறம் இந்த நம்பர் என்ன பண்ணணும்? இல்லை, இந்த நம்பரை நீங்கள் வந்து எழுதி பார்த்தா கூட போதும். இந்த நம்பரை எழுதி பார்த்தா கூட, அது ரஷ்யன் குரோவிக்னு சொல்லி ஒருத்தரோடது. இந்த மாதிரி நிறைய நம்பர் அவர் கொடுத்துருக்காரு. அதை வந்து நிறைய ஜோதிடர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் பயன்படுத்துகிறாங்க, நிறைய பேருக்கும் சொல்கிறாங்க. அது அவங்க சொல்கிறதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, பிகாஸ் தே ஹவ் கேதர்டு தட் கைண்ட் ஆஃப் நாலேஜ். அண்ட் அது அவங்க வந்து அந்த இதை வந்து பதிக்க வைக்காமல் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எண்களை வந்து நீங்கள் பார்க்கும்போது இது எப்படி இம்பேக்ட் திரும்பி அதே தான் பழைய பிடிக்கி. அந்த பார்த்தீங்கன்னா இந்த சதுரங்க வேட்டையில் அவர் சொல்கிற மாதிரி இருக்கும், சில ஓசையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்குது, சில ஓசையை கேட்டால் பிடிக்கல. அது மாதிரி தான் இதுவும் நமக்கு வந்துட்டு அந்த நம்பர். சரி, இதனால என்ன லாஸ் ஆக போகுது? நீங்கள் 520 741 888 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எழுதி பார்க்குறீங்க பேப்பரில். இது ஒரு மூட நம்பிக்கை இல்லையோ, அது இதனால் எந்த காசு செலவு பண்ணல, உங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகலை, இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு அப்படி சரி வச்சுருப்போம். பாப்பா வந்துச்சுன்னா வரட்டுமே. நோ லவ்லாஸ். ஆமாம், இதனால் யாருக்கும் எந்த பாதகம் இல்லை. அது ஆனால் செஞ்சு பாருங்கள், அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து
அமேசிங்காக இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே, இதை வந்து இது பண்ணிக்க வேண்டியதில்லை, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான். இது ஒரு முக்கியமான நம்பர். பண வரவுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக திங்க் பண்ணுற. அதே மாதிரி வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, புது வீடு போகிறது, இதில் பணம் வர்றதுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அது சொல்கிறேன், நான் வீடு கட்டுறதுக்கு இருக்குது. இப்போ பணம் வர்றதுக்கு இன்னொரு விஷயம், ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க, யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். நார்த் ஈஸ்ட் ஃபேஸு, ஏன்னா அதுதான் வந்து அப்படி பூமி சுற்றுற வாகுக்கு சரியான வாகு. எல்லாம் மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நல்லா நல்லா காற்றை எடுத்து வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு பணத்தை எண்ணுங்க மனசுக்குள்ளே. கட்டுக்கட்டாக வச்சு எண்ணுங்க. எனக்கு ஒரு 40 நாளில் சொல்லுங்கள் சம்பவம் வந்து யாரை கொண்டு வந்து கையில் காசை கட்டாக கொடுத்தாங்களா, ஏதோ ஒரு தேவைக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்களா. சரி, நடந்ததானே வீடு கட்டுறதுக்கு இதே தான். அது வந்து இது மேனிஃபெஸ்ட். இப்போ ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறது ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் பொதுவானது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, நீங்கள் புது வீட்டிலே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு புது வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்குற மாதிரி உங்களோட புது வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்குறீங்க. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பிரஜை வந்து உங்களுக்கு அந்த சென்ஸ் வந்ததும் எந்திரிக்கிறோம் அப்படின்ட்டு வந்த உடனே நீங்கள் அந்த வீட்டில் புது வீட்டில் தான் எந்திரிக்கிறீங்க. இப்படி நம்ம ஈர்ப்பு விதி. இது ஈர்ப்பு விதி. அதான் இதை செய்யுங்க. நான் வந்து தூங்கி வந்து ஃப்ளாரிடாவில் எந்திரிக்கிற மாதிரி நினச்சேன். என்ன, நான் அங்கே தான் எந்திரிச்சேன். அது நடந்துருச்சு என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வேலை செய்யக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஃப்ளைட் ஸ்ரீலங்கன் முடிஞ்சதும் காலையில் வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடலாம். எங்கள் வீடு புதுக்கோட்டை தான். பைக்கில் வந்துடுவேன். வந்துட்டு அன்னைக்கு நாள் முழுக்க ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, காலையில் போயாச்சு வந்தாச்சு. அப்போ என்ன செய்வேன்னா, அந்த இந்த வேர்ல்டு வெப்கேம்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டு தான் பார்ப்பேன். உட்காந்துட்டு அந்த வெப்சைட்டில் அந்த கேமராவில் நயகராவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் அதை சுற்றி தான் பறக்கிற மாதிரி அமைஞ்சிச்சு என் வாழ்க்கை. அதையே நம்ம எதை வந்து அதீதமாக விரும்புகிறோமோ, நம்ம அதையே நினைக்கிறோமோ, அது வந்து என்னன்னா லைஃப்பில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி கிடச்சிடும் கோர்ஸ் ஆஃப் டைம். அதே மாதிரி பாசிட்டிவான விஷயத்தையே பேசுகிறது, பாசிட்டிவான விஷயத்தையே கேட்குறது. இது இப்படி பாசிட்டிவான விஷயம்னா அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அணுக்கு இருக்கிற மாதிரி இருக்கா, அதெல்லாம் நம்ம சொல்லலை. நேர்மறையான எண்ணங்கள், அவ்வளோதான். என்ன செய்யாத, அதாவது எப்படின்னா அந்த நல்லதே நினை, நல்ல விஷயங்களை நினைக்கிறோம். என்ன அப்போ வந்து ஒருத்தருக்கு கடன் வாங்கிட்டோம், நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி நினச்சிடறேன். அவர் நினைக்க முடியாது, நினைக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதாகவும் நினைக்கணும், வேலை கிடைக்கிறதாகவும் நினைக்கணும். வருவாய் வருது, வந்த உடனே சார் இந்தாங்க நீங்கள் சார் உங்களுக்கு ரொம்ப நாளாக நான் கடனை திருப்பி கொடுக்காமலே வச்சுருந்துட்டேன், இந்தாங்க வட்டியோடவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரோட சந்தோஷமாக அவருக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி நினச்சிங்கனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து அது ரெடி ஆகும். நீங்கள் நம்மளும் அதுக்கான எஃபர்ட் போடுறோம். இப்போ இது நினைக்காதப்ப என்ன நடக்கும், இப்படி நினச்சா என்ன நடக்கும், நினைக்காமல் நீங்கள் எதிர்மறையாக நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மனசு வீக்காகும், நீங்கள் டயர்டாவீங்க, உழைக்கிறதுக்கு பெருசாக உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்க போகிறதில்ல. என்ன அப்படியே இருந்தாலும் வேலை தேடி இருந்தாலும் ஒரு விரக்தி மனநிலையில் இருப்பீங்க. சரி, இப்போ என்ன ஆகுது, சரி நம்ம நினச்சிருக்கோம், நமக்கு ஒரு வேலையை தேடிட்டோன்னா நமக்கு கிடச்சிரும், நம்ம அதுக்கும் முயற்சி செய்வோம், இப்படி நினைக்கிறது தான். அந்த சம்பவம் அப்படியே நடக்கும். என் லைஃப்பில் அதெல்லாம் நடந்திருக்கு. நான் அதை தான் சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இப்படிலாம் நடக்குதுங்கிறத ஒரு நாளும் நான் பதிவேற்றி ஃபேஸ்புக்கில் நிறைய உணர்ந்து ஃபேஸ்புக்கில் நான் அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆதாரத்தோட பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது. அப்படி இதை ஜோதிடத்தை வந்து நிராகரித்து போகிறத விட கொஞ்சம் அனுபவித்து அதனால ஏதாவது பயன் இருக்கா கொஞ்சம் பயணம் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதான். ரொம்ப நன்றி சார். ஒரு நீண்ட உரையாடல், ரொம்ப அனுபவபூர்வமாகவும் அதில் நீங்கள் எவ்வளோ ஞானத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த உரையாடல் எங்களுக்கு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி சார். எல்லா அடியனுடைய குருநாதருக்கு கிருஷ்ணார்ப்பண இறைவனுக்கும் வந்து சமர்ப்பிக்கிறேன். மேலும் இந்த ஒரு ஜோதிடத்தின் வந்து ஒரு நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லாரும் வந்து பயன்படுத்தி பாருங்கன்னு நான் ஒரு தனியாக சொல்லிட்டு இருக்காம, இப்போ அதை வந்து ஒரு பிரபல்யமான ஒருத்தர், நான் வந்து விரும்பக்கூடிய ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஒருத்தர், அவருடைய சேனலில் நான் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
என்னுடைய நோக்கம் என்னென்னா என் மீது ஒரு வன்மமும் வேணாம், கோபமும் வேணாம். நான் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பணிவேன். ஜோதிடத்தை வந்து கற்று அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ணி பாருங்கள். அது ஒரு அழகான ஆர்ட். எப்படி ஒரு கார்ட்டூன் வந்து ஒரு அழகான ஒரு இதோ, அதே மாதிரி ஜோதிடமும் இருக்குது. அதை ஆழமாக கற்றுக்கணும். ஆரம்பத்தில் சும்மா அப்படி சின்னதாலாம் கற்றுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.